விஷன் போர்ட் உங்களோட ட்ரீம்ஸ் எல்லாத்தையும் ஒரு ரியாலிட்டியா மாத்துமா? இது உண்மையாலே நடக்கிற விஷயமா? இந்த விஷன் போர்ட் மூலமா நம்மளுடைய ட்ரீம்ஸ் எல்லாத்தையும் வந்து ட்ரூவா கொண்டு வர முடியுமா? அதுதான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். வெல்கம் டு ஸ்ரீஸ் குவைட் கார்னர். ஐ எம் ஸ்ரீமதி. இந்த சேனல் நீங்க முதல் தடவை பார்க்குற மாதிரி இருந்துச்சுன்னா, இந்த சேனல்ல நான் ஸ்பிரிச்சுவாலிட்டி, லா ஆஃப் அட்ராக்ஷன் அண்ட் மேனிஃபெஸ்டேஷன் ஸ்டோரிஸ் அண்ட் ஆல்சோ ஸ்கின் கேர், ஹெல்த் கேர் அண்ட் ஆல்சோ ஃபினான்ஸ் இதை பற்றிலாம் பேசிட்டு இருக்கேன். உங்களுக்கு விருப்பமா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஃபாலோ பட்டனை கிளிக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, வளவலன்னு பேசாம ஸ்ட்ரைட்டா நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். விஷன் போர்டால வந்து நம்மளுடைய ட்ரீம்ஸ் எல்லாம் வந்து ரியாலிட்டியா மாற்ற முடியுமா? இது வந்து நிறைய பேருக்கான கொஸ்டின். நான் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 3 இயர்ஸா இந்த விஷன் போர்டை கான்செப்ட் பண்ணி நிறைய விஷயங்கள் ஆல்மோஸ்ட் லைக் 70 to 80% நான் விஷன் போர்ட் பண்ணனாலே எனக்கு அது கண்டிப்பா நடக்கும்ன்றது என்னோட மைண்ட் செட்டே நின்றுடுச்சு. அது கண்டிப்பா நடக்கவும் செய்யும். இட்ஸ் ட்ரூ. என்னோட வீடியோவை கண்டினியூவா லைக் வீடியோ முடிகிற வரைக்கும் பாருங்க. அப்ப நிறைய விஷயங்களை நீங்க கத்துப்பீங்க. அண்ட் விஷன் போர்ட் உங்களால பண்ண முடியல, லைக் அதுக்கான டைம் இல்லை, you can't able to find your visions, how to write it or how to draw that அப்படின்னா நானே வந்து ஹேண்ட் ரிட்டன் விஷன் போர்ட்ஸ் பண்ணிட்டு இருக்கேன். அதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து இன்ஸ்டாகிராம் டீட்டெயில்ஸ் அண்ட் லிங்க் எல்லாமே நான் உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். கண்டிப்பா இஃப் யூ வாண்டட் கண்டிப்பா என்ன நீங்க காண்டாக்ட் பண்ணலாம். ஓகே, வீடியோக்குள்ள போயிடலாம். நான் வந்து ஆக்சுவலி வந்து 3 வருஷமா பண்ணிட்டு இருக்கேன்னு சொன்னேன்ல. ஆக்சுவலி என்னோட 2022 ஓட விஷன் போர்ட் வந்து 2023 அண்ட் 2022 ஓட விஷன் போர்டு வந்து நான் எங்கேயும் மிஸ் பண்ணிட்டேன். லைக் நான் கல்யாணம் ஆகி இங்கே வந்ததும் வந்து அந்த ஷிஃப்டிங் பண்ணும்போது இந்த ப்ராசஸ்ல எங்கேயும் மிஸ் ஆயிடுச்சு. ஸோ இது வந்து நான் 2024 பண்ண விஷன் போர்ட். ஸோ இது ஆல்மோஸ்ட் இதுல இருக்கிற எல்லா விஷயங்களுமே வந்து எங்களுக்கு நடந்துருச்சு. அண்ட் 2025 வந்து நான் வந்து அட்டாச் பண்றேன். 2022, 2023, 2025, 2026 மட்டும் என்னால் அட்டாச் பண்ண முடியாது. பிகாஸ் ஐ ஹேவ் written and drawn all these things like in this year only. So இந்த வருஷம் வரைஞ்சதால என்னால் அது பண்ண முடியாது. கண்டிப்பா 2026 ஓட எண்ட் ஆஃப் த இயர் 2027 ஸ்டார்ட் ஆகும்பொழுது கண்டிப்பா 70 to 80% அது கண்டிப்பா நடந்த விஷயங்களை நான் ஷேர் பண்றேன். 2024 ஓடது. ஸோ இதுல நான் பேசிக்கா சில விஷயங்கள்லாம் எழுதிருப்பேன். லைக் இந்த மெடிடேஷன் கான்செப்ட். ஸோ நான் வந்து கண்டிப்பாவே மெடிடேஷன் அந்த டைம் நிறையவே பண்ணேன். அண்ட் ஆல்சோ கான்செப்ட் முதல் தடவை என்னோட ஹஸ்பண்ட் கூட வந்து நான் வந்து சிவாங்கி அண்ட் ஹரீஷ் வர்தன், அவரோட நேம் எனக்கு கரெக்டா தெரியல. ஸோ அந்த கான்செப்ட் நான் போனேன். கிவ் அ கார் குட் லுக், எங்களோட கார் வந்து குட் லுக் நாங்கள் கொடுத்தோம். அண்ட் 5 புக்ஸ், கண்டிப்பா நான் 5 புக்ஸ் கண்டிப்பா படிச்சுட்டேன். அந்த 5 புக்ஸோட லிஸ்ட் வந்து ஒரு வீடியோவா நான் உங்களுக்கு நான் பண்றேன். அண்ட் ஹிமேல் கான்ஃபிடன்ஸ் எக்ஸல், எஸ் ஆப்வியஸ்லி. அண்ட் நியூ ஜாப், யா என்னோட ஹஸ்பண்ட் வந்து லைக் நியூ ஜாப் வந்து ஜம்ப் பண்ணாரு. ஃப்ரம் ஓல்ட் ஜாப் டு நியூ ஜாப். அவருக்கு வந்து 2 ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஆஃபர் கிடைச்சு அவர் வந்து நியூ ஜாப் வந்து ஜம்ப் பண்ணாரு. அண்ட் ஃபிளாண்டிங் ஆர்ட், ஆப்வியஸ்லி நீங்க என்ன பாக்குறீங்க. ஐ நோ ஐ எம் பியூட்டிஃபுல் அண்ட் தேங்க்ஃபுல் அண்ட் கிரேட்ஃபுல் ஃபார் தட். இது வந்து பெருமைக்காக சொல்லல. எனக்கு வந்து நானுமே நிறைய செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் இல்லாம செல்ஃப் லவ் இல்லாம வந்து ஒரு ஸ்டேஜ்ல நிறைய கஷ்டப்பட்டிருக்கேன். அண்ட் அடுத்தவங்க என்ன சொல்லுவாங்க என்ன பண்ணுவாங்கன்றத வந்து நான் ரொம்ப வந்து என்னோட மைண்ட்குள்ளேயே நான் ஓட்டிட்டு இருக்கேன். பட் ஸ்டில் இப்போ என்னோட செல்ஃப் லவ்வோட நான் வந்து ரொம்ப ஹாப்பியா இருக்கேன். வாட் எவர் ஐ எம், ஐ அக்செப்ட் இட். அண்ட் நான் ரொம்ப அழகா இருக்கேன்றது எனக்கு தெரியும். ஸோ இதே மாதிரி ஒரு கான்ஃபிடன்ஸ் உங்களுக்கும் வரணும்னா கண்டிப்பா நீங்க உங்களை நீங்க லவ் பண்ண ஆரம்பிங்க. டெஃபினெட்லி யூ வில் லவ் யுவர் செல்ஃப் மோர் தென் எனிதிங். அதே மாதிரி ஹீட் ஹெல்த்தி, எஸ் ஹேவ் ஹீட் ஹெல்த்தி ஃபுட் அண்ட் ஹெல்த்தி டயட். அண்ட் மணாலிக்கு பதிலாக ஆக்சுவலி வி வென்ட் சம்வேர் எல்ஸ். ஸோ அது மட்டும் கான்செப்ட் மிஸ் ஆயிடுச்சு. ஸோ 3 lakhs, எஸ் வி சேவ்ட் இட் 3 lakhs. அண்ட் ஸோ எங்களோட இந்த எல்ஐசி இன்சூரன்ஸ் அதுக்கெல்லாம் வந்து அப்படியே இது பண்ணிட்டோம். பட் ரொம்ப கஷ்டப்பட்டு சேர்த்த அமௌண்ட் தான், பட் ஸ்டில் நாங்கள் சேவ் பண்ணோம். அண்ட் ஸ்கில் அண்ட் பைத்தான் நான் கற்றுக்கிட்டேன். அண்ட் அவருமே வந்து பிஏ கம்ப்ளீஷன் பண்ணாரு, ஒரு சர்டிஃபிகேட் ஒன்று. அண்ட் ட்ரிங்க் மோர் வாட்டர், எஸ் வி ஹேவ் ட்ரிங்க் வாட்டர். அண்ட் இந்த 3 lakhs சேவ் பண்ணோம்னு சொன்னால இதுல வந்து டெப்ட் எல்லாம் வந்து நாங்கள் வந்து கிளியர் பண்ணோம். ஆக்சுவலி எங்களுக்கு வந்து கல்யாண செலவெல்லாம் இருந்தது, கல்யாணத்துக்கு வாங்கின கடன்லாம் வந்து நாங்கள் வந்து இது பண்ணோம். ஹாப்பி கப்னு, யா அது ரொம்பவே சந்தோஷமா இருந்தது. அண்ட் ஃபிளாட் ஸ்டமக், எஸ் ஐ காட் மை ஃபிளாட் ஸ்டமக் அட் தட் இயர். அண்ட் அப்புறம் நான் வந்து கன்சீவ் ஆயிட்டேன். ஸோ அதனால அதுக்கப்புறமா முடியல. ஸோ மொபைல் டீடாக்ஸ், எஸ் வி ஹேவ் டன்.
ஸோ இந்த மாதிரி ஈச் அண்ட் எவ்ரி திங் வந்து நான் இதை எழுதியிருக்கிறது எல்லாமே வந்து கண்டிப்பா நடந்தது என்னோட லைஃப்ல வந்து 2024 வந்து இட்ஸ் பெஸ்ட் இயர். அதுக்கப்புறம் 2025 என்னோட பாப்பா நல்லபடியா பிறக்கணும் அண்ட் வித்தின் ஒன் புஷ்ல வந்து எனக்கு வந்து பாப்பா பிறக்கணும் அப்படின்ற மாதிரி ரொம்ப சில்லியா இருந்தது நான் எழுதும் போது. பட் ஆனா யூனிவர்ஸ் அதை நடத்தி வச்சது. வித்தின் 3 புஷ் எனக்கு வந்து ரொம்ப ஈஸி லேபர் தான். நான் ரொம்ப பயந்தேன் ஃபர்ஸ்ட் லேபரா இருக்குன்ற மாதிரி. கண்டிப்பா என்னோட 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 மேனிஃபெஸ்டேஷன் வந்து ட்ரூ ஆச்சுன்றது நான் உண்மையா சொல்லுவேன். என்னோட விஷன் போர்டு வந்து ஒர்க் அவுட் ஆச்சுன்றது நான் சொல்லுவேன். ஸோ டெஃபினெட்லி ஒர்க் அவுட் ஆகும் விஷன் போர்டு. பட் உங்களோட விஷன் அண்ட் தாட்ஸ் வந்து பர்ஃபெக்ட் அண்ட் கிளியரா இருக்கணும். டெஃபினெட்லி நீங்க வந்து ரொம்ப யோசிச்சுட்டு உங்களை தாட்ஸ் வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாம அப்படின்னு நீங்க விஷன் போர்டு வரைஞ்சீங்கன்னா கண்டிப்பா நடக்காது. நான் இப்பவே சொல்லிட்டேன். ஸோ உங்களோட தாட்ஸ் வந்து முதல்ல வந்து 10 விஷயத்த வந்து நோட் பண்ணுங்க. நான் வந்து 10 விஷயங்கள் என்னென்னன்றதை நான் சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கான விஷன் என்னன்றதை நீங்க முடிவு பண்ணணும். செகண்ட், அந்த விஷன் வந்து அது ஷார்ட் டைம் கோலா இல்லை லாங் டைம் கோலான்றதை டிசைன் பண்ணணும். தேர்ட், ஷார்ட் டைம் கோலா இருந்துச்சுன்னா அந்த ஷார்ட் டைம் கோல் அப்ப வந்து நான் அதுக்கான ஹார்ட் ஒர்க் ஏன் சைட்ல இருந்து நான் என்ன போடுவேன். லைக் சிம்பிளா வந்து எனக்கு 1 லட்சம் கிடைக்கணும் அப்படின்னா அந்த 1 லட்சத்துக்கான கோல் நீங்க என்ன பண்ண போறீங்க அப்படின்றது உங்களுக்கு அது தெரியணும். லாங் டைம் கோலா இருந்துச்சுன்னா இப்போ வந்து எனக்கு வந்து ஒரு மேரேஜ் ஆகணும், நிறைய பேருக்கு குழந்தை இல்லாம இருக்கு, குழந்தை பிறக்கணும். ஸோ குழந்தை பிறக்கணுன்றது வந்து உடனே வந்து வித்தின் 1 or 2 monthsல வந்து கிடைச்சிட போறது இல்லை. ஸோ அதுக்கு ஒரு டைம் பீரியட் இருக்கு. 9 months to 10 months வந்து நம்மளுக்கு தேவைப்படும்ன்றது நம்மளுக்கு தெரியும். ஒரு குழந்தை பிறக்கணுன்ற அந்த கான்செப்ட் வரணும்னா ஸோ அதுக்கான தேவைகள் அந்த இப்போ நிறைய பேருக்கு வந்து ஐவிஎஃப் பண்றாங்க. இல்ல அது இல்லாம நார்மலான இப்போ எனக்கு வந்து கடவுளோட கிருபையில யூனிவர்ஸோட ஹெல்ப்பால வந்து நார்மல் டெலிவரி தான் ஆச்சு. அண்ட் இட்ஸ் எவ்ரி திங் இஸ் நார்மல். ஸோ தட்ஸ் காட் கிரேஸ். டெஃபினெட்லி இந்த பார்க்குறவங்களுக்கும் வந்து நிறைய நடக்கும் அந்த மாதிரிலாம். ஸோ அந்த மாதிரி வந்து அந்த மாதிரி கோல் நீங்க வந்து மனசுல வச்சுக்கணும். இது கண்டிப்பா நடக்கும். நார்மல் டெலிவரினா கண்டிப்பா நார்மல் டெலிவரி தான் ஆகும்ன்ற மைண்ட் செட்ல நீங்க ஃபிக்ஸ் ஆயிக்கணும். ஸோ அடுத்து ஃபிஃப்த் என்னதுன்னா, இந்த 4 விஷயங்களை நீங்க யோசிக்கும் பொழுது நெகட்டிவ் தாட்ஸ்ன்றது ஒன்று இருக்கவே கூடாது. எப்படி நடக்கும், ஏன் நடக்கும், இது எப்படி இவங்க சொல்றாங்க, இதெல்லாம் நடந்துருமா அப்படின்ற ஒரு நெகட்டிவ் தாட்ஸ் இருக்கவே இருக்கக்கூடாது. ஸோ 6th ஒன், இந்த நெகட்டிவ் தாட்ஸ் இல்லாம ப்ராப்பரா உங்களோட ரைட்டிங்கை வந்து நீங்க ப்ராப்பரா எடுத்து வைங்க. 7th ஒன், இஃப் யூ வாண்ட் உங்களுக்கு ஹேண்ட் கிராஃப்டடா வந்து நீங்க வந்து கையில தான் வரைய போறீங்க அப்படின்னா வந்து அது ப்ராப்பரா கையில வரையறதுக்கான இமேஜஸ் என்னென்ன இருக்கும்னு சொல்லிட்டு முதல்ல யோசிச்சு வச்சுக்கோங்க. அப்படி இல்லை 8th ஒன், நார்மலா ஒரு இமேஜஸ் எடுக்கிறீங்கன்னா ப்ராப்பரா வந்து ஃபேஸ் இமேஜஸ் இல்லாம அதுக்கான மேட்ச் பண்ற மாதிரி இமேஜஸ் வந்து எடுத்துக்கோங்க. உங்களுக்கு புரியலன்னா நான் பண்ணிட்டு இருக்கேன்ல விஷன் போர்ட். ஸோ நான் வந்து ப்ராப்பரா பண்ணணும். உங்களுக்கு இதெல்லாம் அண்டர்ஸ்டாண்ட் ஆகல அப்படின்ற பட்சத்துல நீங்க என்கிட்ட வந்து நீங்க ஆர்டர் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பா நான் உங்களுக்கு பண்ணி தரேன். அண்ட் 9th ஒன் ரொம்ப 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 முக்கியமானது. விஷன் போர்ட் பண்ற நேரத்துல உங்களோட மைண்ட் ரொம்ப காமா இருக்கணும். தாட்ஸ் எல்லாம் அலைப்பாயக்கூடாது. ஸோ இப்போ நீங்க ரொம்ப ஹாப்பியா இருக்கீங்க அப்படின்னாலும் அந்த டைம்ல வேணாம். ரொம்ப சேடா இருக்கீங்க அந்த டைம்ல வேணாம். ரெண்டுமே இல்லாம ஒரு மாதிரி மிட்ல இருப்பீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த டைம்ல நீங்க வந்து விஷன் போர்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. 10th பாயிண்ட், இந்த விஷன் போர்ட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் அந்த விஷயம் வந்து லெட் கோ பண்ணிட்டு விட்டுருங்க. இப்போ நம்ம ஒரு வால்ல ஸ்டிக் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்க, இந்த இயர் எப்படி போகும், அந்த விஷன் போர்டை வந்து பாக்குறீங்களா, அந்த விஷயம் நடக்கும், அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. அதை பத்தின இது எப்படி நடக்கும், ஏன் இப்படி நடக்கும் அப்படின்ற மாதிரி ரொம்ப யோசனைகள் இருந்துகிட்டே இருந்துச்சுன்னா டெஃபினெட்லி அது நடக்கவே நடக்காது. அதை பேர் சொல்லிட்டு 100% ஷியோர். ஸோ உங்க விஷன் போர்ட் நீங்க ஆரம்பிக்கும் பொழுதே உங்களுக்கான ஒரு மொத்த ஒரு பிலீஃபை நீங்க கொண்டு வந்துடும். அப்படி கொண்டு வந்தீங்கன்னா டெஃபினெட்லி ஐ ஆம் டெல்லிங் விஷன் போர்ட்ல இருக்க விஷயங்கள் எல்லாமே 70 to 80%, சில பேர் 100% கூட அப்படியே நடக்கும். பட் எனக்கு வந்து 80 to 95% வரைக்கும் நடந்திருக்கு. ஸோ எனக்கு நடந்த விஷயங்களை நான் சொல்றேன். அதுக்கான ஹார்ட் ஒர்க் அண்ட் ஸ்மார்ட் ஒர்க் நீங்க உங்க சைட்ல இருந்து போட்டே ஆகணும். டெஃபினெட்லி யூனிவர்ஸ் வில் கான்கியர் ஆல் தி திங்ஸ் டு யூ. ஸோ இதுதான் பெஸ்ட் கைண்ட் ஆஃப் கிரியேட்டிங் த விஷன் போர்ட். ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல கேளுங்க. நான் உங்களுக்கு சொல்றேன் எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு. அப்படி உங்களுக்கு ஏதாவது எங்களால பண்ண முடியல அப்படின்னாலுமே என்னோட டீட்டெயில்ஸ் கொடுக்குறேன். நீங்க கண்டிப்பா வந்து என்னோட இன்ஸ்டாகிராம்ல வந்து நீங்க பிங்க் பண்ணலாம். நான் உங்களுக்கான விஷன் போர்ட் டீட்டெயில்ஸ் அண்ட் எவ்வளோ அமௌண்ட் அண்ட் என்ன மாதிரி ஷிப்பிங் அது எல்லாமே நான் உங்களுக்கு வந்து டீட்டெயில்ஸாக அனுப்புறேன். ஓகேங்களா? அண்ட் திஸ் இஸ் ஃபார் திஸ் வீடியோ அண்ட் தட்ஸ் இட் ஃபார் திஸ் வீடியோ. ஆக்சுவலி விஷன் போர்ட் எப்படி பண்ணணுன்றதை கற்றுக்கிட்டு இருப்பீங்கன்னு நம்புறேன். ஸோ இஃப் யூ வாண்ட் மோர் டீட்டெயில் அபவுட் த விஷன் போர்ட் டெஃபினெட்லி வந்து கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நான் உங்களுக்கான டீட்டெயில் வீடியோவும் எப்படி கிரியேட் பண்றதுன்றத வந்து ஒரு வீடியோவா போடுறேன். தேங்க்யூ. பாய்.